ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் கனரா பேங்குடைய நெட் பேங்கிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனரா பேங்குடைய 2020 வருஷத்துடைய நெட் பேங்கிங்குடைய புதிய அப்டேட் எப்படி இருக்கணும், இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னும், இதை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி பாஸ்வேர்டு மறந்தால் எப்படி நம்ம ரிகவரி பண்ணுறது, அப்படி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கனரா பேங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நான் கொண்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள், மேலே இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கூகுள் குரோமில் போய் டைப் பண்ணால் சில வேளை வராமல் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா, அதாவது ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா யூசர் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற கஸ்டமர் ஐடியை தான் யூசர் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்புக்லேயே உங்களுடைய கஸ்டமர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமர் ஐடியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் கேப்சாவும் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு லைட் வெர்ஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகுது. லைட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் தான் லைட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சாவை என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆக்டிவ் யூசர் ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு யூசர் ஐடி மறந்துடுச்சு, புதுசாக யூசர் ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூசர் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் யூஸிங், எந்த ஐடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இதை லாகின் பண்ணிக்கணும். அப்புறம் யூசர் ஐடி நீங்கள் மறந்து போயிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். கடைசியாக இருக்கிற அக்ரி கொடுத்தீங்கன்னா இது அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கை பற்றி எதுவுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங்கை பற்றி லாகின் பண்ணணும். அப்புறம் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், பேங்க்ல நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும் ரெஜிஸ்டர்ட் நம்பரு, அப்புறம் கஸ்டமர் ஐடி, அதாவது உங்கள் பாஸ்புக்கில் கொடுத்துருக்க கஸ்டமர் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த டெபிட் டீட்டெயில்ஸ், கிரெடிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எய்தரா டைப் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் அக்ரீன் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து இதை நீங்கள் இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணோம்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்பவும் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் அக்கௌண்ட் அப்படி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஒரு மொபைல் நம்பரில் நீங்கள் லிங்க் பண்ணாலும் இதில் காமிக்கும். இப்போ நம்ம எதாவது சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே இதில் வரும். எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க, அக்கௌண்ட் ஹோல்டர் ஜாயிண்ட் அக்கௌண்டா இல்லை சிங்கிள் அக்கௌண்டாங்கிற டீடைல்ஸு, அப்புறம் எந்த கனரா பேங்க்ல எஸ்பி ஜென்ரல் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன், வேற ஏதாவது அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க அது இதில் காமிக்கும். அப்புறம் பேலன்ஸ்லேருந்து எல்லாமே இதில் காமிக்கும். மந்த்லி மினிமம் பேலன்ஸு, அப்புறம் பேலன்ஸு எவ்வளோ நம்ம வச்சிருக்கோம், மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ வச்சிருக்கோம், எல்லா டீடைல்ஸுமே இதில் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் சம்மரியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உங்களுடைய டோட்டல் பேலன்ஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ நீங்கள் டெபாசிட்டில் வச்சுருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ போட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும், அதாவது என்னுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட், நேற்றைக்குள்ள டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும், எந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள வேணும், அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அது அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமாங்கிற மொத்த டீடைல்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதுல காமிக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அக்கௌண்ட் டேட் உங்களுடைய டேட் கொடுத்துக்கலாம். எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நீங்க கொடுத்து இதை வந்து நீங்க பாத்துக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் 5000 டிரான்சாக்ஷன் வரைக்கும் 12 மந்த்துக்குள்ள நீங்க இதுல பாத்துக்கலாம் அப்படிங்கறது இதுல வந்து தெளிவா மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இமெயில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் இமெயில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு மாசம் இமெயில் ஐடியை கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு மெயில் ஐடிக்கே சென்ட் பண்ற மாதிரியான ஃபியூச்சர்ஸை இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது அதை ரெஜிஸ்டர் பண்றக்கூடிய ஆப்ஷன் தான் இது. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா நாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். நாமினேஷன் நீங்க வேற யாராவது மெயின்டைன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து மெயின்டைனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மை ப்ரொஃபைல். அதுக்கு முன்னாடி நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப், உங்க அக்கௌண்ட்ல வந்து எந்த ரெக்யூர்மெண்ட் நீங்க மெயின்டைன் பண்ண விரும்புறீங்களோ அந்த டீடைல்ஸ். அதுக்கப்புறம் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் யாரை நாமினியா நீங்க வைக்க விரும்புறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். அப்புறம் மை ப்ரொஃபைல்ங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஜென்ரேஷன், உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் வேணுமா வேணாமா. எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து உங்களுக்கு வந்து டெபிட் வந்து 5000 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் எஸ்எம்எஸ் அலர்ட் வரும் அப்படிங்கிற செட் பண்ணியிருக்காங்க. கிரெடிட்டும் அதே மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு வந்து கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம், அதிகமா பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து 5000 ரூபாய் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறதே இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா புதுசா ஒரு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து புதிய யூசரா இருந்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை ஏடிஎம் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு பின், ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி டேட் நம்பர். இந்த இவ்வளோத்தையும் நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸுங்கிற காலம் முடிஞ்சு இப்போ வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற செக்ஷன் நம்ம போகலாம். ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஓன் அக்கௌண்ட்ஸ்க்கே நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓன் அக்கௌண்ட்ஸ்னா என்ன மாதிரி பாத்துட்டீங்கன்னா உங்க பேர்லயே வேற 2-3 அக்கௌண்ட் நீங்க கனரா பேங்க்ல வச்சிருக்கலாம். அது மூலமா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் இது மூலமா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் அக்கௌண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்கன்னா இது மூலமா யூஸ் பண்ணி நீங்க ஃபண்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி வச்சு அது மூலமா இதுல வந்து பெனிஃபிஷியரி நேமும் உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் குவிக் பேமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குவிக் பேமெண்ட் நீங்க பெனிஃபிஷியரி எதுவுமே ஆட் பண்ணாம உங்களுக்கு குவிக் பேமெண்ட், அதாவது இமீடியட்டா நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட் டெபிட், சிங்கிள் அக்கௌண்ட் கிரெடிட் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். கனரா பேங்கை பொறுத்தவரை நீங்க நெட் பேங்கிங் மட்டும் வச்சிருந்தாலே போதும், பேங்குக்கு போய் தான் எல்லாம் பண்ணும் அப்படிங்கிற வேலையே கிடையாது. இது மூலமாவே நீங்க எல்லாமே ஈஸியாவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் பேங்க் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதர் பேங்க்ல பாத்தீங்கன்னா IMPS 24/7 யூசிங் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது IMPS டிரான்ஸ்ஃபர் நீங்க எப்ப வேணாலும் எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் 24/7 அப்படிங்கறத இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே IFSC கோடு, அமௌண்ட், என்ன பர்பஸுக்காக நீங்க அமௌண்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நெஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்க கூட அமௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் RTGS யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெனிஃபிஷியரி நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரி மெயின்டெனன்ஸ் என்னன்னா ஆட் பெனிஃபிஷியரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட் பெனிஃபிஷியரி அப்படிங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனரா பேங்க், வித்தின் கனரா பேங்க்ல நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்றீங்களா இல்ல வேற பேங்க்ல நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்றீங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க்னா நீங்க IFSC கோடு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதர் பேங்க்னா பாத்தீங்கன்னா நீங்க IFSC கோடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் நேம், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் வியூ பெனிஃபிஷியரி, நீங்க ஆட் பண்ண பெனிஃபிஷியரி டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத இதுல நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் செல்ஃப் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வியூ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஏதாவது நீங்க எனேபிள் டிசேபிள் பண்ணோம்னா இது வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் பேமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க டாக்ஸை வந்து டைரக்டா இது மூலமாவே அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிற மாதிரி பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்ஸோட கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இதுல பாத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெபாசிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெபாசிட் நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இதுல காமிக்கும்.
சைட்ல பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டெபாசிட்ல நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், அப்புறம் ஓப்பன் ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது மூலமாவே நீங்க அதை பாத்துக்கலாம். அப்புறம் ரெக்யூர்மெண்ட் டெபாசிட், ரெக்யூர்மெண்ட்ஸ் பேஸ்ட் டெபாசிட் இருந்தா நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான டெபாசிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அப்புறம் லோன்ஸ், ஏதாவது ஜுவல் லோனு, வேற ஏதாவது எஜுகேஷனல் லோன், இந்த மாதிரியான லோன் ஏதாவது நீங்க வச்சிருந்தா கூட இதுல உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோன் ஏதாவது உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணா பண்ணிக்கலாம், ரீட்டைலர் லோன் பண்ணிக்கலாம், லோன் ரீபேமெண்ட் ஆப்ஷன் கூட இதுல ஈஸியாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்க்கலாம். ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க பார்க்கும்போது சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ரிக்வெஸ்ட்னாலே ஃபர்ஸ்ட் வந்து செக் புக் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் புக் ரிக்வெஸ்ட்னா உங்களுக்கு செக் புக் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல செக் புக் அப்ளை பண்ணி எங்களுக்கு வந்து செக் புக் வந்து கொரியர் மூலமா என் அட்ரஸுக்கு வரணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இதுல நீட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக் புக் என்கொயரி, செக் புக் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து செக் புக் ரிக்வெஸ்ட் வந்து செக் புக் நம்பரை வந்து நீங்க கேன்சல் பண்ணணும். இந்த செக்கை நீங்க ஒரு ஆளுக்கு பாஸ் பண்ணிட்டீங்க, இந்த செக்கை இப்ப கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, டைரக்டா நீங்க பே பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் பேங்கிங் வந்து நீங்க வந்து இது மூலமாவே ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் அண்ட் இன்சூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, தேவைப்படுறவங்க இது எப்படி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் கூட சொல்லலாம். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோன் கேல்குலேட்டர், லோன் ஏதாவது வேணா நீங்க கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் செல்ஃப் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது புதிய ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், ஃபேவரைட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டை நீங்களே செட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க இதில் பாத்துக்கலாம். அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்னா நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, கம்ப்ளைண்ட் நீங்க ட்ராக் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்க ட்ராக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியா இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு எந்த கார்டா இருந்தாலும் நீங்க இது மூலமாவே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷனை இதுல கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டைப் பாத்தீங்கன்னா உங்க கார்டை நீங்க பிளாக் பண்ணணும், அன்பிளாக் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா உங்க கார்டு நம்பரும் இதுல வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் பிஓஎஸ் டொமஸ்டிக் லிமிட், அதாவது டொமஸ்டிக்னா இந்தியாவுக்குள்ள மட்டும் உங்களுடைய லிமிட்டை வந்து நீங்க எவ்வளவு இது மூலமாவே நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய பின்ன தேவைன்னா நீங்க அதே இது மூலமா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் டெபிட் கார்டு, உங்க டெபிட் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இது மூலமாவே நீங்க டெபிட் கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் டெபிட் கார்டு ஹாஸ்டிங்னா உங்க டெபிட் கார்டு வந்து அதாவது ஏற்கனவே வேற டெபிட் கார்டு வச்சுட்டீங்கன்னா அந்த டெபிட் கார்டு வந்து ஹாஸ்டட் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்துடும். இப்போ இருக்கிற டெபிட் கார்டு மட்டும் உங்களை ஆக்டிவேட் அப்படிங்கிறதுல காமிக்கும். அப்புறம் இன்டர்நேஷனல் யூசேஜ், அதாவது உங்க ஏடிஎம் லிமிட்டை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஏடிஎம் லிமிட் எனக்கு ஒரு நாள் எடுக்கணும், ஒரு மாசம் எடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸை இதுல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எனேபிள் அண்ட் டிசேபிள் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க இது மூலமாவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஹெல்ப் பட்டனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு, உங்க பாஸ்வேர்ட்ஸ் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும், அதாவது உங்க லாகின் பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும், இது மூலமாவே பண்ணிக்கலாம். அப்புறம் டிசேபிள் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி, உங்களுக்கு கார்ட்ஸ் டிசேபிள் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த எல்லா அப்டேட்டுமே இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தான். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை பொறுத்தவரை நீங்க வந்து உங்க பேங்க் சைட்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இன்டர்நெட் லாகின் பண்ணி உள்ள வந்து நீங்க தான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணணும். அதாவது உங்க ஏடிஎம் கார்டு, பின் நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்க தான் இதை ஜென்ரேட் பண்ணணும். அது ஒரு சைட் மேப், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் பெருசா இதுல கொடுக்கல. அதுக்கப்புறம் இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுல கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு நீங்க பார்த்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். கனரா பேங்குடைய இன்டர்நெட் பேங்கிங்ல ரொம்பவே சிம்பிளா இருக்கும். 90% எல்லாமே நீங்க பேங்குக்கு போகாமலே இதுலயே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம 1 by 1 பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.